திர்மிதி ஹதீஸில் நபி அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் பூமியின் அனைத்து பகுதிகளிலிருந்து மண்ணை எடுத்து முதல் மனிதனாகிய ஆதமை படைத்தான். அதனால் ஆதமின் சந்ததிகளில் சிவப்பு, வெள்ளை, கருப்பு மற்றும் இடைநிலையிலும் இருப்பவர்கள் தோன்றினர். அதேபோல மென்மையானவர்களும் கடினமானவர்களும் நல்லவர்களும் கெட்டவர்களும் வந்தார்கள். இந்த ஹதீஸ் நமக்கு மிக முக்கியமான ஒரு உண்மையை உணர்த்துகிறது. மனிதர்கள் அனைவரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தாலும் அவர்களின் குணம், நடத்தைகள் மாறுபடுகின்றன. ஒருவருக்கு நல்ல குணம் இருக்கும், இன்னொருவருக்கு கடினமான குணம் இருக்கும். அல்லாஹ்வின் வழிகாட்டுதலை பின்பற்றினால் நிச்சயமாக கெட்ட இயல்பை நன்மைக்கு மாற்ற முடியும். மனிதர்களின் தோற்றம், நிறம், குணம், இயல்பு ஆகிய அனைத்தும் அல்லாஹ்வின் விருப்பத்தின் அடிப்படையில் உருவானவை. இவ்வேறுபாடுகள் அல்லாஹ்வின் ஹிக்மத், அதாவது ஞானம் என்பதையும் அவற்றை நாம் உருவாக்கியதல்ல என்பதையும் உணர்த்துகிறது. அப்படி இருக்க நாம் யார்? மனிதர்கள் மீது கோபப்படுவதற்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால இந்த ஹதீஸ் நம்மை அகங்காரத்தை விட்டு பணிவுடன் வாழவும், வேறுபாடுகளை மதிக்கவும், நல்ல குணத்தை தேர்வு செய்து வாழ்க்கையை அழகாக்கவும் கற்றுக் கொடுக்கிறது. இறுதியில் மண்ணிலிருந்து வந்தோம், மீண்டும் மண்ணிலேயே செல்லப் போகிறோம் என்பதை நினைத்து பெருமை கொள்ளாமல் நல்ல மனிதராக வாழ்ந்து சொர்க்கத்தில் செல்வோமாக.